ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். சவுதி அரேபியாவில் இருக்கிற வெளிநாட்டவர்களுக்கு ரொம்பவே முக்கியமான இக்காமா கார்டு தொலைஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணணும், அதோட புதிய கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு எவ்வளோ ஃபைன் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுதி அரேபியாவில் உங்களோட இக்காமா தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் 24 மணி நேரத்துக்குள்ளே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்துருக்கணும். நீங்கள் அப்ஷர் மூலமாகவும் இக்காமா லாஸ்ட் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லைனா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு டைரெக்டாக போயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ என்ன ரீசன் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஃபைன் வர்றதும் வராததுமே. ஸோ நீங்கள் லாஸ்ட்டுன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1000 ரியால் ஃபைன் வரும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தொலைக்கிறீங்கன்னா. ரெண்டாவது இதே மிஸ்டேக்கை திரும்ப பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரியால் ஃபைன் வரும். மூணாவது நீங்கள் இக்காமாவை தொலைக்கிறீங்கன்னா 3000 ரியால் ஃபைன் வரும். இல்லை உங்களுக்கு உங்கள் இக்காமா திருட்டு போயிடுச்சு, யாராவது பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க, இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னா நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸ்டோலன்னு நீங்கள் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணணும். போலீஸ் ரிப்போர்ட்டை வாங்கி வச்சுக்கணும். ஸோ அடுத்து உங்களோட ஸ்பான்சர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி இக்காமா தொலைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அவங்க தான் இந்த ப்ராசஸை கண்டிப்பாக பண்ணணும். டேரெக்டாக ஜவாசாத் ஆஃபீஸ் போனாலும் சரி, இல்லை அப்ஷரில் பண்ணினாலுமே அவங்க தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும். இப்போ டிபெண்டன்ட் விசா அப்படின்னா உங்களோட ஸ்பான்சர், நீங்கள் யார் கண்ட்ரியில் இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னா உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட், அது 6 months வேலிடிட்டி இருக்கணும். நீங்கள் தொலைஞ்சு போன இக்காமாவோட ஃபோட்டோ காப்பி இருக்கணும். உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் 2 வேணும். அப்புறம் இக்காமா லாஸ்ட் அப்படி தொலைஞ்சு போனதுக்கான ஒரு ஃபார்ம் உண்டு, அது ஜவாசாத்திலேருந்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட எம்ப்ளாயர் இல்லைனா ஸ்பான்சர் சைன் பண்ணி ஸ்டாம்ப் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு ஜவாசாத் ஆஃபீஸில் இக்காமா தொலைஞ்சதுக்கான ஒரு தனி கவுண்டர் இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணிங்கன்னா, ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இக்காமா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இக்காமா கொடுப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ஷர் மூலமாகவும் இந்த சர்வீஸை பண்ணலாம். அப்படி சர்வீஸ் பண்ணும்போது உங்களோட ரிஜிஸ்டர் நேஷ்னல் அட்ரஸ்க்கு உங்களோட இக்காமா டெலிவரி ஆகும். ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று தான், இப்போ ஸ்டோலன் கொடுத்தா உங்களுக்கு இந்த ஃபைன் வராது. அதுவுமே 24 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். நீங்கள் அந்த ஸ்டோலன் கொடுக்கும்போது அது கண்டிப்பாக நடந்ததுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க. ஃபோட்டோவோ, எந்த இடத்துல எத்தனை மணிக்கு நடந்தது, அது எல்லாமே நீங்கள் ஒரு ஃபோட்டோவாவோ இல்லைனா லெட்டர் மூலமாகவோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும், சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அது நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபைன்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது லாஸ்ட் ஆஃப் இக்காமாங்கிற கணக்கில் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைன்லாம் அவாய்ட் பண்ணணும்னா உங்களோட இக்காமாவை சேஃபாக வச்சுக்கோங்க. இப்போது சவுதி அரேபியாவில் நமக்கு ஃபிசிக்கல் இக்காமா தான் எல்லா இடத்துக்கும் வேணும்னு இல்லை. நம்ம அப்ஷர் மூலமாகவோ தவக்கல்னா மூலமாகவோ டிஜிட்டல் இக்காமா காமிச்சாலுமே நம்மளுக்கு போதுமானது தான். வேலிட் இக்காமாவும் நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ சவுதி அரேபியாவில் ட்ராவல் பண்ணுறோம், இல்லைனா வேறு பேங்க்கு போகிறோம், இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறோம், அந்த மாதிரி இடத்துலலாம் இக்காமா கேட்பாங்க. ஸோ இக்காமாவை சேஃபாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள தகவலுக்கு நம்ம சவுதி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கான டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.